அவ எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு எது சரின்னு படுதோ அதை உடனே செய்யணும். அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. மீனாவை பார்த்தாலே அவ சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியுது. அந்த சந்தோஷத்துக்கு பின்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு புரியுது. மீனாவை குணப்படுத்துறதுக்காக தானே இந்த கஷ்டம் எல்லாம். அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல மஞ்சு. ஆஸ் அ டாக்டர் இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு அந்த சிவாவையும் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் தோற்றத்துல மட்டும் இல்ல, குணத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இது எப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க எப்படி என்ன மஞ்சுன்னு கண்டுபிடிச்சீங்க? மீனா கேட்டதும் தப்பா சொல்லி மாட்டிக்க போறீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். மாட்டி இருந்திருப்பேன். மீனா உங்களை மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டதும் நீங்க தான் மஞ்சுன்னு கெஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனா ராதாகிருஷ்ணன் சார் தான் காப்பாத்தி விட்டாரு. அவர் போலீஸ் இல்ல, அதான் உங்களை காப்பாத்தி விட்டுருக்காரு. அப்பா, என்னம்மா? மாமாவோட ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக தஞ்சாவூர் ரோட்ல நமக்கு இருக்கிற இடத்துல மணப்பூஜை போட போறோம். அந்த திருநாகேஸ்வர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இருக்கார்ல, அவர்கிட்ட பேசி அதுக்கான ஏற்பாடு உடனே கவனிங்கப்பா. எப்படி இருக்கார் டாக்டர்? Now he is better. அவர் கான்ஷியஸ் எப்போ வரும்? இன்னும் 2 or 3 hours கண்டுபிடிச்சுவார். Thank you டாக்டர். அம்மா, அப்பாவை பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. செக் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு மேடம். மேடம், டாக்டர் ஐயா வெளியூர் போயிருக்காரா? ஆமா அருமுகம், ஏன் கேக்குறீங்க? நேத்து என் மச்சினனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விடுறதுக்காக போயிருந்தேன். அங்க நம்ம டாக்டர் தஞ்சாவூர் பஸ்லயே இருந்தா பார்த்தேன், அதான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? டாக்டர் தஞ்சாவூர் பஸ்ல ஏறினாரா? ஆமாம்மா. நோனோ, சான்ஸே இல்ல. சார் டெல்லிக்குள்ள போயிருக்காரு. நீங்க வேற யாராவது பாத்திருப்பீங்க. என்னம்மா, நம்ம டாக்டர் ஐயா எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்த பாக்குறேன், 13 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவரை பார்த்து பேசலாம் தான் போனேன், அதுக்குள்ள பஸ் போயிடுச்சுமா. அப்படியா? சரி, நீங்க போங்க, நான் ஃபைலை பாக்குறேன். சரிம்மா. மீனா, போன் பாருமா. உங்களுக்கு கால் வந்திருக்கு.
ஹலோ. ஹலோ, நான் பாரு பேசுறேங்க. சொல்லு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, சொல்லுங்க. என்ன டவுட்? டெல்லியில தான். இல்ல, போய் சேர்ந்ததுல இருந்து நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல இல்லையா, அதான் கேட்டேன். கான்ஃபரன்ஸ்னா அப்படிதான் இருக்கும். அதுலயும் கிருஷ்ணராவ் முக்கியமான விஐபி. அதனால போற இடத்துல எல்லாம் அவரையே முன்னிலைப்படுத்துறாங்க. நானும் கூடயே இருக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பாக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் டாக்டர் சொன்னாரு. ஆனா அப்பா இன்னும் கண் திறக்கல. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். சரி, நான் வச்சிடுறேன். பாய். மாமா, ஊருக்கு போனதும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. ஏன்? நாக்கு புடுங்குற மாதிரி அவங்க கிட்ட 4 கேள்வி கேட்கணும். ஒரு மனுஷ பொண்டாட்டியோட சொந்த ஊருக்கு போறதுக்கு கூட பயந்தா எப்படி? அவங்க கிட்ட எல்லாம் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா மீனா, பூஞ்சோலைக்கு போறேன்னு சொன்னா விடமாட்டாங்க. அதான் லைசன்ஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போனதும் ஏர் டிக்கெட் எங்கன்னு கேட்பாங்க அந்த மேனஸ் இல்லாதவங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை இல்லாதவங்களோடலாம் நீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க? எல்லாம் இன்னும் 2 மாசம் தானே மீனா. அதுவும் சரிதான். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஏமாமா, நாம இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குவா நம்ம ஊருக்கு வந்தோம். 2 பேரும் சேர்ந்து 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதானே சந்தோஷம். இல்ல மீனா, அது மாமா, முக்கியமா நான் கோயிலுக்கு கூப்பிடுறதுக்கு காரணம் கல்யாணத்துக்கு முன்னாலையும் சரி அதுக்கப்புறமும் சரி எனக்கு வந்து சோதனைகளுக்கெல்லாம் துணையா இருந்து என்னை காப்பாத்தி கரை சேர்த்தது நம்ம குலதெய்வம் தான். அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் கூப்பிடுறேன். சரி மீனா, போயிட்டு வந்துடலாம். பாட்டி, என்னம்மா? நானும் சிவம் மாமாவும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, வாங்க மாமா. சரி. அம்மா, இவ அந்த தம்பி கூட ஜோடி போட்டு சுத்துறது அந்த தம்பி வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்குமா? இவளால அந்த தம்பி வாழ்க்கையில எந்த பிரச்சனை வருமோன்னு நினைச்சா ஒவ்வொரு நாளும் அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குமா? நம்ம கும்பிடுற குலதெய்வம் நல்லதே செய்யும். நீ கவலைப்படாத. அங்க நம்ம டாக்டர் தஞ்சாவூர் பஸ்ல ஏறத பார்த்தேன், அதான் கேட்டேன். என்ன டவுட்? டெல்லியில பார்வதி, பார்வதி. என்னம்மா, என்னாச்சு? அப்பா கண் முழிச்சிட்டாருமா? வா, வந்து பாரு. அப்பா, அப்பா, என்னப்பா? அப்பா, ஆமாப்பா, நான் பாருதா. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்ததுப்பா? என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா,
உங்க கவலையெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. உங்க கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் தானே. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் உங்க மாப்பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே அவர் நல்லவர் தான்ப்பா. நான் அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இல்லப்பா, நான் இப்ப உண்மையிலேயே அவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, ஐயோ, என்னங்க அப்பா, நீங்க எமோஷன் ஆகாதீங்க. அப்பா, எனக்கு control yourself. அப்பா, அப்பா, என்னப்பா? என்னங்க என்ன சொல்ல வர? என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னப்பா? என்னாச்சு அப்பா ஏதோ சொல்ல வராரு, ஆனா அவரால சொல்ல முடியல டாக்டர். சோமசுந்தரம் கூல் டவுன் ப்ளீஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்க கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா ப்ளீஸ்? சோமசுந்தரம் டென்ஷன் ஆகாதீங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கூல் டவுன் ப்ளீஸ், கூல் டவுன். சோமசுந்தரம் ப்ளீஸ் கூல் டவுன் ப்ளீஸ், கூல் டவுன். ரிலாக்ஸ். சித்தப்பா, வாமா மீனா, எப்ப வந்த? நேத்து தான் சித்தப்பா. சௌக்கியம் தானுங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. விளைச்சல் எப்படி இருக்கு? ஆத்துல தண்ணி வந்ததுனால நல்ல அமோக விளைச்சல்மா. உங்க பையன் தனிக்காச்சலம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எங்கம்மா வேலை எதுவும் கிடைக்கலம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. எங்க மாமா இந்த ஊர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாரு. கண்டிப்பா உங்க பையனுக்கு வேலை இருக்கு, அப்படிதானே மாமா? ஆமா. சரி, வரோம் சித்தப்பா. வாமா, பாருங்க. வாங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஊர்ல இருந்து எப்பமா வந்த? நேத்துதாக்கா வந்தேன். உன்னை பார்க்கணும்னு உன் பாட்டி ரொம்ப கவலையா கிடந்துச்சு. எங்கக்கா, மாமாக்கு ரெஸ்டே இல்ல, பட்டணத்துல வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. நானும் மாமாவும் 10 நாளைக்கு முன்னாடியே வந்து முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க வரோம்க்கா. வாமா, வாங்க. விவரம் தெரியாத பொண்ணா இருக்குது. சுப்பிரமணி, மீனா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவர் என் மாமா. ஹலோ சார். ஹலோ. சரி, நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், வரேன். சுப்பிரமணி என் கூட படிச்சவன். என்ன மீனா இது? எதுக்கு எல்லார்கிட்டயும் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா வாங்க. சுபதாயி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுபதாயி. நீங்க ஒவ்வொரு தடவையும் பூ கொடுக்கும் போதும் உனக்கு நல்ல புருஷனா அமையணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கல்ல, உங்க வேண்டுதல் வீண் போகவே இல்ல. என் மனசுக்கு ஏத்த மாதிரியே என் மாமாவே எனக்கு புருஷனா அமைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கொஞ்சம் இருமா, பூ தரேன். நான் சாகுற வரைக்கும் உங்க கையால பூ வாங்கணும், அந்த கொடுப்பனை எனக்கு வேணும்.
என்ன சுப்புத்தாயி, என்னாச்சு? நீ என் கையால பூ வாங்கிக்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மீனா கண்ணு? மாமா, ஒரு ரூபா இருந்தா கொடுங்களேன். இவ்வளோ பூக்கு ₹1 தானே? பாவம், அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. என்ன அமௌண்ட்னு கேளு, கொடுத்துடலாம். இல்ல, ₹1 கொடுங்கய்யா, எனக்கு அதுவே போதும். இந்தாங்க சுப்புத்தாயி. சுப்புத்தாயி, மாமா இந்த ஊர்லயே ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க. அங்கேயும் சாமி படத்துக்கு போட நீங்க தான் பூ கொடுக்கணும், சரியா? சரி கண்ணு. சரி, வரும் சுப்புத்தாயி. சரிம்மா. வாங்க மாமா. போயிட்டு வாங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே